நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு சண்டே சர்ச்சஸ்க்காக ப்ரேயர் பண்ற டே. சர்ச்சஸ், இவஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ற டே. இன்னைக்கு கிடைச்ச நல்ல வசனம், அதுக்கேற்ற வசனம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். காலையில கேட்டுப்பீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ராமிஸ் வர்ஸ், ஈவினிங் அதுக்கேற்ற ஒரு சின்ன மெசேஜ். அதுவும் டே பை டே வேற வேற, அதாவது மண்டே கிட்ஸுக்காக, டியூஸ்டே யூத்துக்காக, ஒவ்வொருத்தருக்காக ப்ரே பண்ற டே. ஸோ இன்னைக்கு சர்ச்சஸ், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்கக்காக ப்ரே பண்ற டே. இன்னைக்கு கிடைச்ச சூப்பர் வேர்ஸ், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. கவனிங்க, துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. கவனிங்க நல்லா, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடரும் போது உன் இருதயம் கழிவுறாது இருப்பதாக கர்த்தரை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். ஸோ தயவு செஞ்சு, நிறைய நம்ம யூடியூப்ல கூட பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் பத்தி கண்டபடி பேசுவாங்க. ஊழியக்காரங்களை பத்தி கண்டபடி பேசுறாங்க. ஐயோ கடவுளே, பிதாவே இவருக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இருந்துட்டு அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ நம்ம, அதாவது நமக்கு பார்க்கும்போது அவங்க விழுறதுதான் தெரியும், அவங்க பாவத்தில் விழுறதுதான் தெரியும். அவங்களுக்கு ஏதாவது நோயில கடந்தாலும் பார்த்து கடவுள் அடிச்சிட்டாங்க, நோயில கடந்தது தெரியும். அவங்க குழந்தை எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு துச்சமோ ஏதாவது பார்த்தீங்களா, அவர் இப்படி பண்ணார், அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்கிறோம்ல. ஸோ அடுத்தது பாரு, கார் வாங்குறது தான் தெரியும், பெரிய ஒரு சர்ச்சை கட்டுறது தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ள அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்கன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை பாவத்தில் விழுந்தா கூட அவங்க மறுபடியும் எழுப்புறது கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு பாவத்தில் விழுந்துதான் தெரியும். ஆனால் அதுக்கிடையில அவங்க மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகி இந்த ஊழியத்தை செய்கிறாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ வீணா யாரையும் பற்றி நம்ம தப்பாக பேச வேண்டாம். யூடியூப்ல நிறைய பேர் வீணா ரொம்ப கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், அவங்க தப்பு பண்ணியிருக்கட்டுமே. ஏன்னா பைபிள்ல இன்னொரு வசனமும் இருக்கு, அவங்க அந்த மாதிரி அநேக அடிகள் அடிக்கப்படும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன அற்புதம் வேணாலும் பண்ணலாம், பிசாசை துரத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா கடவுள்கிட்ட வரும்போது கர்த்தாவேனா அவர் கதவை திறக்க மாட்டார். கர்த்தாவே உங்க நாமத்துல இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், அவ்வளவுதான், நாம் அறியேன்னு சொல்லிடுவார். இதுவும் இருக்கு. ஸோ அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார். அவருக்கு யார் யாருக்கு என்ன பண்ணணும், என்ன தண்டனை கொடுக்கணும், என்ன நடக்கணும் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். நம்ம வீணா அவதூறாக பேசி நம்முடைய இதை நம்மளே பாலடிக்க வேண்டாம். ஸோ இங்க என்னது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இன்னைக்கு நம்ம அதுக்காக சோம்பல போறோம். ஒருவேளை நீதிமானா இந்த உலகத்துல வாழ்ந்து ஏதாவது இடறி விழுந்திருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் எழும்பி கடவுளுக்காக வாழ, நீதிமானா மறுபடியும் தொடர்ந்து வாழ நம்ம சோம்பணும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்போ அந்த வெளியிட பாத்திர வருகிறோம். அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே நீதிமான்களை குறித்து நீங்க சொல்லியிருக்கிறப்பா, அவங்க விழுந்தாலும் எழும்புவாங்க, அவங்க 7 தடவை விழுந்தாலும் எழும்புவாங்க. அதான் சாமி, நீங்க நீதிமானை குறித்து சொல்லியிருக்கிறேன். ஆமாப்பா, ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு பாவத்திலையோ இல்லை அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே அவங்களுடைய அவங்களுடைய உறவினர்ல முன்னாடி வெட்கப்பட்டு கீழே விடுறாங்களோ, இல்லை ஏதாவது ஒரு ஆபத்துல கீழே விழுந்து போறாங்களோ, இல்லை
அப்பா இடறி போறாங்களோ அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு அவருடைய பாத்திரம் வருகிறோம். அவங்களை அனாவசியமாக சித்தரிக்கிற அவங்களுக்காக பாத்திரம் வருகிறோம். அப்பா சொல்லியிருக்கீங்கப்பா, துஷ்டனே நீதிமானுடைய வாசகிட்ட பதிவிராத நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்ப யாரெல்லாம் கீழே விழுந்து எழும்ப முடியாமல் இருக்காங்களோ, பாவத்துக்கு அடிமையாகி அப்படியே குழிக்குள்ள போகாதபடி நீங்க அவங்க கையை பிடித்து எழுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அப்ப பழைய வாழ்க்கைக்கு அவங்களை கொண்டு வர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எல்லா ஊழியக்காரர்களுடைய பாத்திரம் வருகிறோம். அப்பா இறங்கும். பிசாசு அவங்களை ஏதாவது விதத்துல இந்த ஊழியத்தை சன்னடிக்கப்படுவான். அப்பா பதிவிருந்து அவங்களை ஒண்ணுலமாக்குவான். ஆனா நீங்க சொல்ற துஷ்டனே, உனக்கு முன்னாடி நீதிமான் மறுபடியும் எழுந்திருப்பான். நீர் எழுந்திருக்க பண்ணுவீர். நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க, நீர் முன்குறித்த பிள்ளைங்க, நீர் அவங்களை ஊழியத்திற்கு அழைத்து கனப்படுத்தி இருக்கிறீர். அதனால அவங்க விழுந்தாலும் அவங்களை மறுபடியும் எழும்ப பண்ணுவீர். அப்பா அப்படிப்பட்ட கிருபைக்காக நமக்கு நன்றிப்பா. அவங்களுக்கு விரோதமா பேசாதபடி, அவங்களுமே மற்றவர்களுக்கு இடர்தலா அந்த உலகத்துல வாழாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியத்தை ஊழியத்தை கொடுத்து கனப்படுத்தி இருக்கிறேன். அந்த கனமுள்ள அந்த ஊழியத்துல ஆண்டவரே அதை சூசிப்படுத்தாதபடி உமக்குள்ளாக இருந்து ஆண்டவரே அந்த ஊழியம் பலகி பெருக அவங்களுக்கு நீர் கிருபை கொடுங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே, சர்ச்சு கட்டினா ஏதோ பேசுவாங்க, ஒரு கார் வாங்கினா ஏதோ பேசுவாங்க, அப்படியே ஓட்டா வாங்கினா பேசுவாங்க, நோயில கிடந்தா அதுக்கு ஒன்று பேசுவாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது திடீர்னு ஒரு ஒரு துச்சமும் நடந்துச்சு அதுக்கு ஒன்று பேசுவாங்க. இப்படியே பேசி அப்பா ஆண்டவரே, அப்பா அந்த நோயடிக்காதபடி பேசுனவங்க மன்னிக்கப்பா. நாங்களும் கூட ஆண்டவரே அதுக்கு விரோமா பேசாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். எப்படிடா தப்பு கண்டுபிடிக்கிறது, எதை வச்சுடா அவனை ஒண்ணுலாமாக்குறதுன்னு சொல்லி விசாசாவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா நீரோ சொல்லுகிறேன், நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீர் அவரை எழும்ப பண்ணுவீர், மறுபடியும் நிலைநிற்க பண்ணுவீர். ஒவ்வொரு ஊழியக்காரரை கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கெட்ட சிந்தைகள் வராதபடி, கெட்ட எண்ணங்கள் வராதபடி, படத்து மேல ஆசை வராதபடி அப்பா எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மற்றவர்கள் குறை கூறாத படிக்க அவங்க நமக்கு சாட்சியாக வாழ கிருபத்தாங்கப்பா. நமக்கு சாட்சியாக வாழ கிருபத்தாங்க. எதை செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கப்பா. அதை குறித்து மனம் உடைந்து போகாதபடி அப்பா அதை கருத்தை நோக்கி பார்த்து எங்களை கரமுடித்து எழுப்புகிற, எத்தனை தடவை விழுந்தாலும் எழுப்பி நிற்க வைக்கிற உண்மை நோக்கி பார்த்து இந்த உலகத்தில் வாழ கிருபத்தாங்க. எல்லா நீதிமானாய் வாழ்கிற ஒவ்வொருவரையும், வாழ நினைக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரை ஊழியம் செய்கிற மக்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பாஸ்டர்ஸ் இவாஞ்சலிஸ்ட் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ரத்தத்தை தெளித்து அப்பா சத்துருவின் கண்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். விழுந்தாலும் எழும்ப செய்கிற தேவன் எங்களோட கூட இருக்க முடியாது. மற்றவர்கள் பேசுவது குறித்து, தவறாக பேசுவதை குறித்து மனம் உடைந்து போகாதபடி எங்களை எழும்ப செய்கிற தேவனை நோக்கி ஆண்டவரை எங்கள் முகத்தை நாங்கள் நேராக திருப்பி ஆண்டவரை எங்களை நோக்கி கொண்டிருக்கிற உமக்காக உலகத்திரவான எங்களை சத்துருக்களின் கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிற உண்மை இந்த உலகத்துக்கு அறிவிக்க நீர் கிருபை கொடுக்க வேண்டுமாய் கேட்கிறோம். சுற்றிலும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், துஷ்டர்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ். விழுந்து அப்படி மடிந்து போகாதபடி அவங்களை கரம் பிடித்து எழுப்பி மறுபடியும் உங்களுக்கு சாட்சியாக ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். நீதிமான்கள் மேல் கண்கள் நோக்கமாக இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஜெபங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். நீதிமானா இருக்கிறவங்க, நீதிமான்களா இருக்கணும்னு விரும்புறவங்க, நீதிமானா வாழறதுக்கு ட்ரை பண்றவங்க கவலைப்படாதீங்க. நீங்க அப்படியே இடறி விழுந்தா கூட கர்த்தர் மறுபடியும் உங்களை எழுதி நிறுத்துவார். எந்த மற்றவங்க உங்களுக்கு விரோதமா பேசுறவங்களுடைய சத்தத்தை நீங்க கேட்க வேண்டாம். நீங்க
உயர்த்துகிற கர்த்தரை மட்டும் பார்த்து இந்த உலகத்தில் பெரிய சாட்சியாய் வாழ கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வார். தேங்க்யூ.